ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் உள்ள ஃபண்டேரா பார்க்கில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இங்கே ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 350. ஸோ கிட்ஸ்க்கு ஃப்ரீ தான், 3 ஏஜ் உள்ள வரைக்கும். ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு ஃபிஷ் டனல் வரும். அந்த ஃபிஷ் டனலை தாண்டி நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபால்ஸில் கீழே ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அழகாகவே இருந்தது. ரொம்ப ஃபுல்லாக கோல்டு ஃபிஷ் தான். ரேகாவுமே அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போனீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ்ஷுன்னு நினச்சோம். கலர்ஸாக இருந்தது. ஸோ அப்புறமா தான் நிஜமாக பார்த்தா அது எல்லாமே ரியல் ஃபிஷ்ஷு. நீமோ மூவியில் பார்த்த அந்த ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் அதையும் பார்த்தோம். ஸோ இது பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ். இதுவுமே கலர்ஸாக இருந்துச்சு. பிளாக் ஆமை நம்ம பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். இது ஒயிட் கலரில் இருந்துச்சு. இந்த ஃபிஷ் அக்வாரியம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அழகாக ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்கும். அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். கை வை அடுத்து இந்த கோழி வகைகள்லாம் பார்த்துட்டு நாங்கள் முயல் பக்கம் வந்திருந்தோம். ஸோ இங்கே முயல் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தா ஆம்ஸ்டர்ஸும் இருந்தது. ஸோ ரேகாவும் முயல் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அவகிட்ட எல்லா குட்டி குட்டி முயல்ஸ்லாம் அவளை ஸ்மெல் பண்ணி அவள் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 10 to 15 முயல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக இந்த குட்டி குட்டி ஹாம்ஸ்டர்ஸும் இருக்குங்க. இவன் எங்கே வேகமாக ஓடுறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த கோழி குஞ்சை பிடிக்கிறதுக்கு தான். அடுத்த முக்கியமான ஒரு பாத்திங் வீடியோ பாருங்கள். அந்த எலி பாத் பண்ணதை பார்த்துட்டு கையோடு டக்குக்கும் ஃபுட்டு கொடுத்தோம். ஸோ டக் எல்லாமே ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டதில் டக்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்கீஸ். ஸோ இங்கே நிறையவே ஹஸ்கி இருந்தது. குட்டி குட்டி டாக்ஸ்ன்னு பார்த்தா எல்லாமே பெரிய பெரிய டாக்ஸு. ஸோ ரேகாவும் லோகியும் போயிட்டு அதை டச் பண்ணி அது கூட விளையாடலான்னு பார்த்தா அது தூங்கிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே தூங்குற டாகுக்கு பாய் சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்த்தா காலியாக இருந்துச்சு. என்னடா காலியாக இருக்குன்னு ஒத்து பார்த்தா ஏதோ ஹட்டு மட்டும் நவுற மாதிரி இருந்தது. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா இது அது இல்ல. ஐயோ ஆமாங்க, இது ஆஸ்ட்ரிச். ஸோ ஆஸ்ட்ரிச்சோட கழுத்து ரொம்பவே ஹைட்டாக இருந்துச்சு. என்னை விடவே ஹைட்டுன்னு சொல்லலாம். லோகியும் ரேகாவும் அது கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே கொடுங்க கொஞ்சம் அழுறா. ரேகா அதை பார்த்து அழுந்ததுனால நானும் அதுக்கிட்ட போகலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமல். ஸோ கேமலை நீங்கள் ராஜஸ்தானில் மட்டும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஸோ ஏலகிரி வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். லோகி பால் குச்சுக்கிறா ப்ரோ. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். ஸோ இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.